ஜெய் மகாகாளி ஆனந்தம். நம் இறைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் 33வது பகுதிக்குள் உங்களை அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறோம். ஆபத்தாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். பிரம்மம் எத்தன்மையது, பிரம்மஞானம், பிரம்ம தரிசனம் பெற்றவர்கள் போன்றவற்றை கூறி வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரம்மஞானியின் நிலைப்பாடு பற்றி கூறுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ரிஷிகள் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர். உலகியலின் சூடு இருந்தால் கூட பிரம்மஞானம் கிடைக்காது. ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள். அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டு செல்வார்கள். தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். இரவில் ஆசிரமத்துக்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பார்ப்பது, கேட்பது, தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது. கலியுகத்தில் மனிதன் உணவை நம்பியிருக்கிறான். அதனால்தான் உடல் உணர்வு நீங்குவதில்லை. இந்த நிலையில் சோகம் நானே அவன் என்று சொல்வது நல்லதல்ல. அவன் செய்யாத காரியம் எதுவும் இல்லை. இதில் நானே பிரம்மம் என்று சொல்வது சரியல்ல. யாரால் பற்றை விட முடியவில்லையோ, என்னதான் முயன்றும் யாருடைய நான் போகவில்லையோ அவர்களுக்கு நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனை நல்லது. பக்தி நெறியின் மூலமும் அவரை அடையலாம். ஞானி இதுவல்ல நேத்தி நேத்தி என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதான பற்றை விடுகிறான். அப்போதுதான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும். படியில் ஒவ்வொன்றையும் கடந்து மாடி அடைவது போன்றது இது. ஆனால் விஞ்ஞானி அவருடன் பேசுகிறான். மேலும் சிலவற்றை காண்கிறான். செங்கல், சுண்ணாம்பு, காரை போன்ற எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருட்களால் தான் படிகளும் கட்டப்பட்டிருப்பதை அவன் காண்கிறான். இதுவல்ல என்னும் வழியின் மூலம் யாரை பிரம்மம் என்று அறிந்தானோ அவரே இந்த அண்ட சராசரங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார். நிர்குணமே சௌனமாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். மாடியிலேயே நீண்ட காலம் தங்க முடியாது. கீழே வந்தே ஆக வேண்டும். சமாதி நிலையில் பிரம்மத்தை கண்டவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். அதே பிரம்மம்தான் உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருப்பதை காண்கிறார்கள். சரிகம பத நீயில் நீண்ட நேரம் நிற்க முடியாது. நான் உணர்வு நீங்குவதில்லை. அவரே நான், அவரே உயிர்கள், உலகம் எல்லாம் என்று அப்போது விஞ்ஞானி காண்கிறான். இதுவே விஞ்ஞானம். பிரம்மம், பிரம்ம தரிசனம், பிரம்மஞானம் இவற்றை தெளிவுபடுத்திய குருதேவர் அதற்கான பாதைகளையும் அதில் பெரும் அனுபவங்களையும் இனி கூறப்போகிறார். தொடர்ந்து இருங்கள். திருச்சிற்றம்பலம். மகாகாளி.